அபிஷேக் யார் நம்புறா நம்பலன்றது எனக்கு ரெண்டாவது. நம்பர் 1 தான் முக்கியம். சொல்றதுக்கு பொழந்துருவேன். ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது பண்ணிட்டேன்னா நீ இப்படின்னா கூட வரலாம். நீ பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாரும் சொல்றாங்க உன்னை உட்கார வச்சிரு இவனுக்கு பால் பேட்ல பண்ணல, எதுவுமே பண்ணல, கேட்ச விடுறா மேட்ச விடுறா எல்லாம் சொல்றாங்க. நான் உன்னை நம்புறேன். என்னது நம்ம தேஜாவு, என்னது 24 விராட் கோலி அந்த மைண்ட் செட்ல இருக்கிறோம். அடிக்கிற பெர்ஃபார்ம் பண்ற, கப்ப தூக்கி யார்கிட்ட கொடுக்குற? ஸ்கை இல்ல வேற சஞ்சு கம்பீர்ட்ட கொடுறா. சரி கம்பீர். நல்ல வேலை யுவராஜ் சிங்னு சொல்லலையே. அந்த பேட்டிங்க எப்படி பண்ணலான்ட்டு போய் யுவராஜ் சிங்கிட்ட கேளு. ஓ நீங்க தான் சொல்லி தரணும். நான் சொல்லி தந்ததுதான். வேர்ல்டு கப்ல ஒன்னும் முடுங்கலையே. அவர்கிட்டயாச்சும் கேட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வா. போ கிளம்பு. ஃபைனல்ஸ்க்கு நேரமாச்சு. அடுத்த ஆள் வர சொல்லு. அடுத்து யாரு? இசான் கிசான். சஞ்சு இல்லையா? ஓபன் சாரி சஞ்சு. நான் எதுவுமே பேசல. நான் என்ன பேசினாலும் அது பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு ஆகாது. அதனால நான் அமைதியா இருக்கேன். நீ பண்ணது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு செருப்பால அடிச்ச மாதிரி நீ பேட்டிங் பண்ணியிருக்க. அதனால நான் அமைதியா இருக்கேன். நான் ஏதாச்சும் பேச போய் நீ ஃபைனல் ஏதாச்சும் உழப்பி போய் அது எனக்கே திருப்பி ரிவெஞ்ச் ஆயிடும். எதுவும் பேசல. நீ இந்த தன்னடக்கத்தை அப்படியே என்னென்ன பண்ண, யாரு கூட என்னென்ன பண்ண, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சூப்பர் பண்ண, இங்கிலாந்து கூட இன்னும் சூப்பரா பண்ண, இப்ப யாரு கூட நியூசிலாண்டை விட அதை விட சூப்பரா பண்ணுவேன்ற கான்பிடன்ட் எனக்கு இருக்கு. அப்படியே போயிட்டோம். இசான் கிசான் அனுப்பிச்சுடு. பாப்பா இசான் கிசான். என்ன கோச் அடுத்து யார் அடிக்கணும்? யாரையும் நீ அடிக்க வேண்டாம். பாலை மட்டும் அடி. அடிச்சுக்கிட்டு வந்துருக்கல. அடிச்ச அது அப்படியே கொஞ்சம் லாங் இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ உன் இன்டென்ட்லாம் நல்லா இருக்கு. ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்து எல்லாமே சூப்பர். அந்த ஸ்ரீலங்கால ஒரு மேட்ச் ஆடின பத்தியா, அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குது. அதை மறக்கடிக்கிறதுக்கு நியூசிலாந்துல ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ற. ஓகே சூப்பர். சரியா? அது மட்டும் தான் உன் வேலை. வேற எதுவும் பண்ணாத. போயிட்டு வேற எதுவும் பண்ண வேற. நீ அது பண்ணாலே போதும். கேட்ச் பிடிச்சிருவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கீப்பிங் வராது பாத்துக்கலாம். அவன் அனுப்பிச்சு விடு. ஸ்கையை அனுப்பிச்சு விடு. அண்ணன் தாண்டா அனுப்பிச்சு விடுறா. என்ன போடா, நேரம் இல்லடா, ஃபைனல்ஸ் தான், வேகமா வாங்கடா. ஒவ்வொரு நாள் கட்டி கேப்டன் தானே, டாஸ் போடுவேல. எப்படியும் டாஸ் தோத்துருவ. ஒழுங்கா டாஸை ஜெயிச்சு தொலை. சரி. ஏன்னா வேர்ல்டு கப்ல டாஸ் தான் ஒரு குரூசியல். டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணலாம்? உன்கிட்ட பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எதையும் நான் கேட்கல. சேசிங் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணாங்க? 23 சேசிங் தான் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சேசிங் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நம்மளும் சேஸ் பண்றோம், ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. போ அடுத்த ஆள் அனுப்பிச்சு விடு. போடா பேட்டிங் பண்ணி ஜெயிக்கிறோம். நீ பேட்டிங்லாம் பண்ண மாட்டடா. போடா அடுத்த ஆள் அனுப்பிச்சு விடுறா. நேரம் ஆச்சுடா, ஃபைனல்ஸ்டா, வேகமா வாங்கடா. அடுத்த ஆள் யாருடா? தம்பி திலகர்மா, உன் மேல எனக்கு கை கொடுக்கலாம் இல்ல, கை வேர்வையா இருக்கு போயிட்டா. ஆனா உன் பேட்டிங் வேற லெவல். இன்டென்ட்டை காமிக்க ஆரம்பிச்சு. அந்த டாட் பாலை எப்படியாச்சும் கன்வெர்ட் பண்ணி என்னமோ பண்ணி என்ன பண்ண எப்படி அதெல்லாம் சொல்றது. சரி போயிட்டா. சொல்ற கிளையில போயிட்டு வர ஃபைனல்ஸ்ல அடுத்தால் வரணும்டா. எல்லாத்துக்கும் நான் அதே சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியுது ஹர்திக் பாண்டியா தான். என்ன கையில எதுவும் இல்லையா? கையில இப்போதைக்கு கை நம்மங்குது. கையில நம்ம இருக்குல்ல, அந்த நம்மைய போக்குறதுக்குன்னே நியூசிலாந்துக்காரன் வர்றாங்க. உன் வெறி, உன் சரித்திரம், உன் சகாப்தம் எல்லாத்தையும் நீ ஏற்கனவே மாத்திட்ட. இதுலயும் நீ பண்ணேனால் ஹர்திக் பாண்டியா இஸ் ஈக்குவல் டு கபில் தேவ். ஹர்திக் பாண்டியா இஸ் ஈக்குவல் டு ஜாக்கிஸ் கால்திஸ். ஹர்திக் பாண்டியா இஸ் ஈக்குவல் டு ஹர்திக் பாண்டியா. போயிட்டா. அவ்வளவுதான். கேப்டன்சி போயிட்டா. போப்பா வேலை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம். அடுத்தாள் வாப்பா. ஃபைனலுக்கு லேட் ஆகுது, வேகமா வாங்கடா. ஏண்டா அங்கதான் கால் நகராதுன்னா இங்கேயுமாடா கால் நகராது? ஏண்டா வேகமா நடந்து வர வேண்டியது. கடைசி அடிச்சு தொலைப்பா. அந்த கொஞ்சம் வேகமா ஓடுறதுக்கு ஏதாச்சும் வழிகளி பார்த்தா நல்லா இருக்கும். நான் உங்களாலதான் ரொம்ப அவுட் ஆகுறேன். ஆப்போனன்ட் கூட என்ன அவுட் பண்ண தெரியல. கரெக்டா? அதனாலலாம் கொஞ்சம் வேகமா ஓடி தொலைன்றேன். வேகமா ஓடி தொலைன்னு சொல்லக்கூடாது. ஒழுங்கா அவனை கால் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவன் கால் பண்ணல. நீங்க இல்லாட்டா ஒரே புடுங்கா புடிங்கிறீங்க. ஓடி அப்படியே யாரு உசைன் போல்ட்ட தாண்டிடுவீங்க. ரன் வருதா இல்லையா? நான் ஓடாம ரன் வருதா இல்லையா? சர்ரா அப்ப ஸ்ட்ரைக்கையும் கொஞ்சம் மாத்துறா. உனக்கு பால் நல்லா பேட்ல படுது. ஒரு பாலுக்கு 1 ரன் வருது முக்கியமா? ஒரு பாலுக்கு 6 ரன் 4 ரன் வருது முக்கியமா? ஒரு பாலுக்கு 6 ரன் வருது ஓகே. அடுத்து ஒரு 2 பால் டாட் பால் ஆயிருதுல. அந்த 2 பால் அவங்க அடுத்து 2 பால் போயிட்டா. அடுத்த ஆள் அனுப்பிச்சு விடு. உனக்கான இருக்கு. தம்பி சரிப்பா பேசுப்பா. தம்பி தயவு செய்து சிங்கிள் மாத்திரு. சிங்கிள் நான் மாத்துறேன். அவ்வளவுதான். 6-4 கரெக்டா இருக்கும். டெத் ஓவர் போடுற வாய்ப்பு இருக்கு. போயிட்டோம். சரி போடுவா. போ. அடுத்த ஆள் பாப்பா. அடுத்த ஆள் யாருப்பா நீ? வைஸ் கேப்டன். அந்த 2 கேட்ச் கண்ணு முன்னாடியே நிக்குது. ஆனா நான் வைஸ் கேப்டன் கண்ணு முன்னாடி இல்ல. இல்ல சரி, தேவையில்ல. அந்த 2 கேட்ச் கண்ணு முன்னாடி நிக்குது. நான் யோசிச்சேன், அந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சோம்னா சூரியகுமார் யாதவ் வாங்கி ஓன்ட்ட தான் கொடுப்பாரு. எனக்கு கூட வேண்டாம். அந்த 2 கேட்ச் போதும், வேற எதுவுமே தேவையில்ல.
ஃபைனல்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. முடிஞ்ச அளவு பேட்டிங் பவுலிங்கை விட ஃபீல்டிங் வரும். சூப்பர் சூப்பர். இதுக்காகவே ஜடேஜா ஜடேஜா வந்துட்டாடா. போ அடுத்த ஆளு வாங்கடா. ஃபைனல்ஸ்க்கு லேட்டா. ஐயோ வேமா வாப்பா. யாருப்பா? ஹர்ஷ்தீப் சிங். கையை கொடு. லெஃப்ட் கை தான் கொடு. சாரி. என்ன ஏன் கை ஏன் விளங்காதா? ஏன் இப்படி ஒய்டா போட்டு தள்ளுற? சொல்லு. உனக்காக தான் மிச்ச எல்லா பிளேயர்ஸையும் நான் வந்து வேமா முடிச்சு விட்டேன். ஏன் இப்படி ஒய்டு போட்டு தள்ளுற? அது வந்து கொஞ்சம் ஆங்கிள் மிஸ் ஆகுது. நொட்டுது. இப்படிலாம் பேசுவேன் நான். ஆனா நான் பேசல. பவுலிங் கோச் சரியில்லை. பவுலிங் மார்னே மார்க்கஸ். பும்ராக்கு யார் பவுலிங் கோச்? பும்ராக்கு மார்னே மார்க்கல். அப்ப உனக்கு யார் பவுலிங் மார்க்கல்? தெரியல. மார்னே என்ன ஜோக் இது? ஏதாச்சும் ஒரு இடத்துல விளங்குமா? ஏன் ஒய்டு போட்டு தள்ளுற? ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. ஆமா. ஏன் ஹேண்டில் பண்ண தரல? கொஞ்சம் சரியான வழிமுறை இல்லை. என்ன ஏன் இப்ப குத்தம் சொல்ற? தயவு செய்து ஃபைனல்ஸ்ல அதெல்லாம் மறந்துடு. கண்டிப்பா நோபால் இல்லாம பவுலிங் போடுவேன். ஒய்டு போடுவேன். அப்ப நோபாலு ஒய்டு இல்லாம பவுலிங் போடுவேன். அப்ப வந்து இது போடுவேன், ஃப்ரீ ஹிட் போடுவேன். நோபாலு ஒய்டு ஃப்ரீ ஹிட் இல்லாம போடுவேன். தயவு செய்து ஒய்டை கரைச்சிரு. ஒன்றை வச்சுதான் ஓப்பனிங் ஸ்பெல் ஆரம்பிக்கணும். நான் சொல்லிட்டேன். இப்போ சொல்றேன். 6 பால் தான் வரும். சரி, என்ன சொல்லு. ஒரு ஓவருக்கு 6 பால். எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓவருக்கு 6 பால் தான். இது என்ன புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா போயிட்டு அப்ப அடுத்த ஆள் வரணும்பா. ஃபைனல்ஸ்க்கு லேட் ஆகுதுடா. கப்ப தூக்கிட்டு போகணும்டா. அடுத்த ஆள் வாங்கப்பா. அடுத்த ஆள் யாருப்பா? தம்பி யாரு? பும்ரா. தம்பி, அந்த தங்கத்துக்கு ஈடானது இந்த கை. சரியா? உன் கைக்கு ஒரு தங்கத்துல காப்பு வாங்கலாம்னு நினைச்சேன். நான் இப்ப என்ன யோசிச்சிட்டேன், தங்கத்துக்குள்ளே ஒரு கையவே தயார் பண்ணி கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீதான்ப்பா. கோட் இஸ் ஈக்குவல் டு பும்ரா, பும்ரா இஸ் ஈக்குவல் டு கோட். சோ பும்ராவா நீ பவுலிங் போடுறப்பா. அவ்வளவு பெருமை வேணாம். உங்களுக்கு என்ன இந்த தன்னடக்கம் இருக்கி. ஐயோ கத்துக்கிறேன்டா. உண்மையிலே கத்துக்கிறேன். அந்த 16வது ஓவர் 18வது ஓவர் போதும்டா. அது வரைக்கும் நீ மேட்சை கொண்டு வராம இருந்தேன்னா இன்னும் சூப்பர். 16, 18 பவர் பிளேல ஒரு ஓவர், மிடில் ஓவர்ல ஒரு ஓவர். எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட்டுருவோம். ஆனா பும்ரா இப்படி பேச மாட்டான். கொஞ்சம் கான்பிடென்ட் வச்சுட்டு ஒழுங்கா பும்ரா கேரக்டரோட வா. போயிட்டு வா. வருண் சக்கரவர்த்தி. என்னப்பா ஊதுன மெழுகுவர்த்தியா ஆயிட்ட? இல்ல என்னாச்சு? கொஞ்சம் கணிச்சிட்டாங்க. கொஞ்சம் இல்ல, மொத்தத்தையும் கணிச்சிட்டாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அடி வாங்க ஆரம்பிச்ச. அதுக்குத்தான் கடவுள் இப்படி ஒரு செட்டிங் யாருக்குமே பண்ணி தர மாட்டாரு. உனக்கு ஒரு செட்டிங் பண்ணி கொடுத்திருக்காரு. நீ எங்க அடி வாங்க ஆரம்பிச்ச? அகமதாபாத்ல. இப்ப எங்க விளையாட போறோம்? அகமதாபாத்ல. விழுந்த இடத்துல புண்ணு வந்திருக்கு. அந்த புண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு கடவுளே ஒரு செட்டிங் பண்ணி கொடுத்த மாதிரி அகமதாபாத்ல வந்திருக்கு. இந்த ஷோல்டர்லாம் இறக்காத, அவர் எவ்வளவு நீட்டா நிற்பாரு அப்படின்னு இல்லை. சரியா? அதே மாதிரி அந்த புண்ணுக்கு நீ மருந்து போட்டு. எதுவுமே யோசிக்கல. நான் ரெடியா இருக்கேன். உன் கையால அந்த கப்பை வாங்கி நிக்கிறோம். 4 ஓவர் 2 விக்கெட். 2 விக்கெட் 3 காட்டுற. விக்கெட் எடுப்பேன். எப்படி? ரன் அவுட்ல எடுப்பேன். என்னமோ பண்ணு. ஆனா உன் ஃபார்ம் வேர்ல்டு கப் நமக்கு தான். கான்ஃபிடென்ட் குமரா, கான்ஃபிடென்ட். நம்பர் 1 சும்மாவா? பயமாத்தான்ப்பா இருக்கு.